செங்கண் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எதிர்வரும் தேர்தலை பற்றி கொஞ்சம் பேச இருக்கிறேன். இதில் சீமான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை போல் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்த எடுப்பார் என்பது அரசியல்வாதிகளை குறிப்பிட விரும்புகிறேன். அவருக்கு அரசியல்வாதிகள் உறவு அதிகம். இந்த பக்கம் பார்த்தா பங்காளி கட்சி, எதிர் சைடில் பார்த்தா சித்தப்பா கட்சி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா தம்பி கட்சி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா தியாகிகள் கூட்டம். இவ்வாறு பார்க்கும்போது அவருக்கு அவரை எடுப்பவர்கள், கையில் எடுப்பவர்கள் பலர் பேர் இருக்கிறார்கள். அவரை பார்க்கும்போது அவர்கள் எல்லாம் அரசியலை ஒரு முகமாக, ஒரு தொழிலாக செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த இடத்தில் இவர் ஒரு நல்ல ஒரு களத்தை அமைத்து கொடுக்க இருக்கிறார் மற்றவர்களுக்காக. நீங்கள் ஞாபகப்படுத்தலாம், ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முந்தி பார்க்க போனால் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வண்டி வந்து நிற்கும். அதில் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு, அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு 2 பெட்டி, கிட்டத்தட்ட 60-120 பேர் உட்கார்றவில் இருக்கும். அந்த பெட்டியில் வண்டி நின்ற உடனே, ஸ்டேஷனில் நின்ற உடனே கிடுக்கிடு ஏறுவார்கள். அடித்து பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி அங்கே அந்த சீட்டை போட்டுருவார்கள். கீழே மேலே எல்லாம் துண்டு விரித்து போட்டுருவாங்க. அந்த துண்டை விரித்து போட்டு ட்ரெயின் இந்த குறிப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள் கிளம்ப, ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா என்றால், இந்த பேசஞ்சர்லாம் வராங்கள்ல, அவங்களிடம் அந்த ஒவ்வொரு துண்டை நீக்கி விட்டு எடுத்து கையில் வைத்து கொண்டு காசு வசூல் பண்ணுவார்கள். அதுபோன்ற நம்ம திருவாளர் சீமான் அவர்கள் 234 தொகுதியிலும் துண்டை விரித்து போட்டிருக்கிறார். அந்த 234 துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுக்கும் பொழுது ஒவ்வொருக்கும் ஒரு சீட். அதில் பங்காளி கட்சிக்காரன் இருப்பார், சித்தப்பா கட்சிக்காரன் இருப்பார், தம்பி கட்சிக்காரன் இருப்பார், மற்ற தியாகிகள் இவங்கள்லாம் சீட்டுக்காக நிற்பாங்க. அவங்களெலாம் வசூல் பண்ணிவிட்டு அந்த சீட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த நேர்மையாக வரிசையில் நின்று வரவங்களுக்கு சீட்டு கிடைக்காது, காசு இல்லாமல் சீட்டு கிடைக்காது. இந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு அரசியல் தொழில். மற்ற தொழில்களை விட அரசியல் தொழில் மிகவும் லாபகரமானதாக தென்படுகிறது. பள்ளிக்கூடம் நடத்தின, கல்லூரி நடத்தினால் லாபம் வரும் என்று பள்ளி கல்லூரி நடத்துவார்கள். பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்தா அதில் லாபம் வரும் என்று நடத்துவார்கள். ஆனால் இன்றைய அரசியலில் அதுவும் ஜனநாயக அரசியலில் சொல்ல வேண்டிய லாபம் கொட்டி கிடக்கிறது. தன்னுடைய பேச்சு திறனை, நாவன்மையை பயன்படுத்தி வசூல் பண்ண வேண்டியதான், அவைகள்லாம் மூட்டை கட்ட வேண்டியதான் என்று அதுபோல் தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் முதலமைச்சராகி அதில் மற்ற அமைச்சர்களை போட்டு அவர்களை கட்டுப்படுத்தி அவர்களிடம் வசூல் பண்ணி அவர்களிடம் பல சலுகைகளை பற்றி சேர்த்து வைக்கும்போது பல பிரச்சனைகள் உருவாகும். இடி வரும், லஞ்ச ஒழிப்பு துறை வரும், கேஸு அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட தொழில் அந்த பிரச்சனைகள் மிக 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 குறையும். இதை நன்றாக கற்றுக்கொண்ட சீமான் அவர்கள் 234 தொகுதியிலேயும் ஆட்களை நிறுத்தி சித்தப்பா கட்சிக்கு கொடுப்பார், பங்காளி கட்சிக்கு கொடுப்பார்,
தம்பி கட்சிக்கு கொடுப்பார், தியாகிகள் கட்சிக்கு கொடுப்பார். அப்பாவிகள் ஒருத்தர் சில பேர் இருந்தால் அவர்களையும் உள்ளுக்கு அழைப்பார். ஆனால் தேர்தல் கடைசி நாளன்று வரை அந்த அப்பாவிகள் உண்மையாகவே தேர்தலில் நிற்பார்களா என்பது சொல்ல முடியாது. அப்படி நின்றால் அவருக்கு செய்தியும் கொடுப்பார், நீங்கள் இந்த இடத்தை விட்டு கொடுத்துவிடுங்கள், பிரச்சாரம் பண்ண வேண்டாம், அந்த தொகுதியில் நிற்கும் இந்த சித்தப்பா கட்சி ஆளுக்கு அல்லது பங்காளி கட்சி ஆளுக்கு அல்லது தம்பி கட்சி ஆளுக்கு பிரச்சாரம் பண்ணுங்கள். அப்படி பிரச்சாரம் பண்ணாவிட்டாலும் நீங்கள் வீட்டில் உட்காந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி என்று சொல்வார். ஆக மொத்தம் பிரச்சாரம் என்று பார்க்கும்போது தமிழ் தேசியம் என்கிற சொல்லாடல் மூளைக்கு மூளை எதிரொலிக்கும். அதே சமயத்தில் மக்கள் நலம் பெற்றார்களா, தமிழ் தேசியம் வளர்ந்ததா என்பது ஒன்றும் இருக்காது. ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு முறையை கடைபிடித்து மக்களை சுரண்டுவதற்காகவே சில பேர் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள். அதில் கையில் தேர்ந்தவர் நமது திருமிகு என்றும் சொல்லலாம், திறன்மிகு என்றும் சொல்லலாம். நமது திறன்மிகு சீமானவர்கள் இந்த 2026 தேர்தலில் மிகவும் ஆரோக்கியமாக விளையாட இருக்கிறார். என்னுடைய ஒட்டுமொத்த பலன் அவருக்கு கிடைக்கும். பண வகையிலும் சரி, மற்ற எந்த வகையிலும் சரி அவருக்கு அறுவடையை செய்து கொள்வார். இவ்வாறு தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் மிகவும் அவதிக்கு உள்ளவார்கள். நல்ல முறையில் அவர்கள் செயல்பட முடியாது. மனதுக்குள்ளேயே தமிழ் தேசியம் என்று உம்மினி விழுங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் செயல்பாட்டுக்கு வராது, தமிழனுக்கும் விமோசனம் கிடைக்காது என்று என்னுடைய இந்த கருத்தை தங்கள் முன் வைக்கிறேன். ஒரு இனத்தை அழைத்து செல்ல வேண்டுமென்றால் உறுதியான நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டிலேயே எல்லா வகையான செயல்களையும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இனத்துக்கு விமோசனம் கிடைக்கும். அவ்வாறு இல்லாமல் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், இவன் பெரும்பாலும் மகளிர் சொல்வார்கள், இவன் பல துறையில் தண்ணி குடித்தான். அது பல துறையில் தண்ணி குடித்தான் என்பது உங்களுக்கு அதனுடைய பொருள் நன்றாகவே தெரியும். அதை பற்றி விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்கள் இதை சொல்லுவார்கள், எவனுக்கும் உறுதியாக இருக்க மாட்டான், தன்னையே பார்த்துக்குவான், தனக்கே சொத்து சேர்த்துக்குவான், தான் குடும்பத்துக்கே சொத்து சேர்த்துக்குவான் என்று பொருள்பட அந்த பழமொழி இருக்கும். ஆகவே செங்கன் பார்வையாளர்களே, நல்ல உறுதியான முடிவை எடுங்கள். அது தமிழ் சமுதாயத்துக்கு பயன்படட்டும், தமிழ்நாட்டில் வாழும் மற்றவங்களுக்கும் பயனளிக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.